விவசாயிகளின் பிரச்சனைகளை முன்வைத்து சென்னை லயோலா கல்லூரியில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இடைவேளைக்கு முன்பு பேசும்போது விவசாயிகளுக்காக அங்கிருக்கும் மாணவர்கள் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளா முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு அரசு சரியான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும், அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும்? அதாவது இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு தொடர்பாக இப்ப பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகளுக்கு முக்கியமான பிரச்சனை அவர்களுடைய வாழ்வாதாரமான பிரச்சனையை தான் பார்க்கணும். முதல்ல இந்த நிலையில பெரும்பாலான 110க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்திருக்காங்க. அவங்களுக்கு இங்க உரிய வகையில் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையா இருக்குது. எதற்காக இந்த போராட்டம்? எதற்காகனா, நம்ம சிட்டியில் உட்காந்து சாப்பிட்றோம் சார். சோறு தட்டில் எப்படி வருதுன்னு கூட தெரியாமல் சாப்பிட்றோம். ஆனால் அந்த சோறு எங்கேருந்து வருது? விவசாயி அங்கே கஷ்டப்பட்டு அவன் 6 மாதம் இருந்து தண்ணிலாம் வச்சு, தண்ணிலாம் விவசாயமே பண்ண முடியாது. அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி இங்கே அனுப்புகிறான். நம்ம சும்மா அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தான் சார் வரணும். ஸோ நம்மளாம் தமிழ் இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம்னு சொல்கிறாங்க. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அதுக்காக ஒரு துளி சரி ஏதோ நிதி ஒதுக்குறாங்க. அந்த நிதி கரெக்டாக அவங்ககிட்ட போய் சேருதா? அதுவும் சேர மாட்டேங்குது. ஸோ எங்களால் முடிஞ்ச அமைதி சங்கிலி தொடர் லயோலா காலேஜ் சார்பாக, சமூக பணித்துறை சார்பாக எங்களோட எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம் சார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட முன்னாள் மற்றும் இந்நாள் மாணவர்கள் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு இளைஞர்கள் தன்னார்வத்துடன் ஏராளமான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்த நிலையில் தற்போது லயோலா கல்லூரி மாணவர்களும் இந்த விவசாயிகளுக்கு உரிய முறையில் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அமைதியான இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களுடைய கைகளிலே விழிப்புணர்வு பதாகைகளும் தாங்கிக் கொண்டு இந்த அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. வேதவள்ளி.